புது டாஸ்க்கு போர்டை பிடிச்சி நிற்கணும். யாராவது கையிட்டாங்கன்னா அவங்க அவுட்டு. அதில் நிக்சன் வந்து முதல்ல அவுட் ஆகிருக்கான். சரியான டாஸ்க்கு, சூப்பரான ஒரு என்டியூரன்ஸ் கேமு. அதுதான் அப்படியே ஓடி நிற்குது. எப்படி இருந்தாலும் இன்றைக்கி ஷோ வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் சாயந்தரம். இதில் வந்து ப்ராப்ளம் என்னென்னா, பூர்ணிமாவுடைய ஒரே எண்ணம் வந்து எப்படியோ விஷ்ணுவை தோக்கடிக்கணுன்றது. அந்த எண்ணத்தினாலேயே தான் அவள் தோக்க போகிறா. அதுதான் உண்மை. நரம்புலாம் மறுத்து போக ஆரம்பிக்கிறேன். நீயும் நானும் ஸ்ட்ராங்காக மெயினாக இருக்கணும். விஷ்ணுவுக்கு டிக்கெட் ஃபினாலே போகணும். உன்னாலேயோ என்னாலே மட்டும்தான் பண்ண முடியும். இந்த போட்டியிலிருந்து வெளியேற்றப்படும் முதல் நபர் நிக்சன். கடுமையாகும் போட்டி. கூப்பிட்டா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. விசித்ரா மேம், என்னாச்சு? வெசல் வாஷிங். காலையில கூப்பிட மாட்டேன். பண்ணிட்டு நீ பாட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதானே? எல்லாம் ரொம்ப ட்ரெடிஷனாக இருக்கு நீங்கள் பண்ணுறதெல்லாம். மேம் ஒரு கரண்டியோ வாஷ் பண்ணி. நீ பண்ணு. கரண்டி வேணும். இப்போ நான் பண்ணி கொடுக்கணும், அப்போ தான் நீ செய்வேன். வெசல் வாஷிங்ல பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறேன். மூஞ்சிகளெல்லாம் பார்த்தா வெறுப்பாக இருக்குது. இதுங்க கூடலாம் எப்படி குத்தனம் பண்ணுவாங்க. இதுவா நியூசன்ஸ் அது இதுன்ட்டு புலம்பி தள்ளி நிற்கிறாங்க விசித்ரா. ஒரு வெசல் வாஷிங்காக கூப்பிட்டது. இந்த அம்மா வந்து அப்படியே ஜாலியாக ஹாயாக உட்காந்து மாயா கேங் புலி கேங் கூட பேசணும். அதுதான் அவங்களுடைய எண்ணமே. மாதிரி பிரயோஜனம் நியூசன்ஸோட எப்படி தான் கொடுத்து பண்ணுவாங்க. விட்டுட்டு ஓட வேண்டியது ஒரு 3 மாதம் எங்களோட எல்லாம் கொடுத்து பண்ண முடியல. அவங்கள எப்படி வந்து கூட கொடுத்து பண்ணுவாங்க. திரும்பி வந்துடாதமா காய உங்க வாழ்க்கை நடத்து தனியாக இருந்துடலாம். உங்களோட எல்லாம் கொடுத்து பண்ணுறது கேவலம் கூட இருந்து உங்களுக்கு எவ்வளோ கடுப்பாக இமோஷனல் பாண்டிங். ஒரு மண்ணாங்கட்டி அவங்க 7 ஜென்மத்துக்கு வெறுப்பு தான் சம்பாதிச்சிருக்கு. உங்களுக்கு வேஷம் ஹவுஸ்மேட்ஸுக்கே இந்த நல்லா கூட இருக்கிறவங்களுக்கு என்ன நிலம இருக்கும். இதுக்கே தெரியல. இவங்க எப்படி பிள்ளை போறாங்க, எப்படி வளர்க்க போறாங்க, எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, விஷயம் எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியும். இருக்கார்ல சார் நீங்க பேசுறீங்க, நான் உள்ளே வரல. என்ன எதுக்கு இருக்கீங்க உள்ள? இந்த ஸ்டாம்பிங்ல வேண்டாம், கிளம்புங்க. நீங்க இவ்வளவு நேரம் புலம்பிட்டு நீங்க கொடுத்து கேட்டுட்டு இருந்தேன். பதிலுக்கு பேசியிருந்தேன்னா வேற மாதிரி இருக்கும். என்ன பிரச்சனை? பரவாயில்ல, எல்லாருக்கும் தெரியும். கல்யாணம் இவங்க கல்யாணம் பண்ண போறாங்க. அது இதுலாம் அதெல்லாம் ரொம்ப ஒரு வெசல் கோச்சிட்டு இவ்ளோ பேச வேணாம் தான் நானே. இங்க நின்னு பேசலாம் கரெக்ட்டா? இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? தினேஷ்னா எதுவுமே சொல்லவே இல்ல. அதெல்லாம் பேசுறது ரொம்ப தப்பு. நீங்க எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. அவ்வளவுதான் நானும் சொல்ல முடியும். என் மேல தான் மிஸ்டேக். சாரி, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பா நினைக்கல. என் மேல தான் மிஸ்டேக், நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். யாரும் கேட்க மாட்டாங்கன்ற ஒரே விஷயம் தான். பர்சனலா எதுக்கு பேசுறீங்க? இதெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண போதும்? இதுல மூஞ்சிங்களை பார்த்தாலே எரிச்சலா வருது. இதே நம்ம சொல்லியிருந்தா நம்ம குற்றவாளி கொண்டு நிக்க வச்சிருப்பாங்க. நான் கேட்டேன் உள்ள நீ ரொம்ப தப்பா பேசுனீங்க. மரியாதை காப்பாத்திட்டு இதனால என்னவோ இருப்போம். நம்ம கடைசில வந்து நம்ம ஒழுங்கா இதெல்லாம் கம்மன் இருந்தா நல்லது நமக்கு. இது கேட்க முடியலையே. கேட்ட தப்பா இது. நம்ம ஒரே ஒரு ஆள் நின்னு கேட்பாங்க. அந்த இந்த ஆள் சமைச்சு சொல்லுவாங்க. நிச்சயமா வெளியே நீட்டக்கூடாது. ஒரு நபர் வெளியேறணும். அது யாருங்கிறத நீங்க கலந்து பேசி முடிவு செய்யலாம். இன்னொரு டாஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. காருக்குள்ளே உட்காரணும் அப்படின்றது. அந்த காருடைய இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிறாங்க. அதை மாருதி ஆம்னி மாதிரி இருக்குது. வேற லெவலில் இருக்குது இந்த வாரம். செய்யறதா டிக்கெட் டு ஃபினாலே பாயிண்ட்ஸ் வழங்கப்படும். ஹோல்டிங் டைம் 1 hour. நீங்க தான் டாஸ்கின் வெற்றி.